அனாதிநாதர் தான் அணிந்திருந்த அதே குண்டலங்களை அந்தச் சிறுவனின் காதுகளில் அணிவித்தார். சாஸ்திரங்கள், ஓவியங்கள் மற்றும் சிலைகளில் அவர் எப்போதும் காதணிகள் அணிந்தவராகவே விவரிக்கப்படுகிறார். இப்போது அந்தச் சிறுவன் ஆதிநாதருக்கு முன்னால் கைகூப்பி நின்று, ஓ நாதா, நான் இன்னும் ஒரு சிறிய உதவியற்ற குழந்தைதான். நான் இங்கே கற்றுக்கொண்ட இந்த தத்துவத்தை புரிந்து கொள்வது மிகவும் கடினம். அதை பின்பற்றுவது அதைவிட கடினம். மற்றவர்களுக்கு கற்பிப்பது கிட்டத்தட்ட இயலாத காரியம். இந்த கடினமான காரியத்தை நான் தனியாக எப்படி செய்து முடிப்பேன்? தயவு செய்து என் மீது கருணை காட்டுங்கள் என்று வேண்டினான். அவன் இவ்வாறு கூறியதை கேட்டதும் மகாபுருஷன் கூறினார், கவலைப்படாதே என் குழந்தாய். இப்போது நீ முன்பு போல் உதவியற்றவனாகவும் தனியாகவும் இல்லை. ஏனெனில் நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன். பூமியில் யோக போதனையை நிலைநாட்டுவதில் நானே உனக்கு உதவுவேன். இப்போது புறப்பட்டுச் சென்று அந்த பணியை தொடங்கு. பின்னர் நான் உன்னுடன் இணைந்து இந்த பணியில் உனக்கு உதவுவேன். மேலும் யோக அறிவை பரப்புவதற்காக நான் உன் சீடனாக ஆவேன் என்றார். அதிலிருந்து தன் சொரூபத்தில் 9 நவநாத சித்தர்களை அவதரிக்கச் செய்தார். அனாதிநாதர் அவதாரம். சிவ மகாபுராணத்தின்படி ஒருமுறை பிரம்மதேவர் ஸ்ரீ நாராயணனிடம், நீதான் என் தந்தை. நான் உன் தொப்புளிலிருந்து தோன்றியிருக்கிறேன். ஆனால் உன் தந்தை யார் என்பதை நான் அறிய விரும்புகிறேன் என்று கேட்டார். பின்னர் பிரம்மாவும் விஷ்ணுவும் ஒரு மலையைச் சுழற்றத் தொடங்கினர். மலையைச் சுழற்றும்போது ஒரு நெருப்புத்தூண் தோன்றியது. அந்த நெருப்புத்தூண் தோன்றியபோது அதிலிருந்து ஒரு குரல் எழுந்தது. நான் ஆதி அனாதிநாதன் என்று குரல் எழுப்பியது. அதை கண்ட பிரம்மதேவரும் விஷ்ணுவும், பெரிய தீப்பிழம்பான இந்த குரல் யார், அவர் எல்லை என்ன என்பதை கண்டறிய ஆர்வமாக இருந்தனர். அப்போது அனாதியின் தீப்பிழம்பு ஒரு லிங்கம் வடிவில் தோன்றப்பட்டது. அந்த தீ அனைத்து லோகங்களையும் அதிரச் செய்தது. அப்போது பிரம்மதேவர் லிங்கம் தீ மிகவும் பெரிதாக இருப்பதையும் ஆதி அனாதியின் உருவம் மிகவும் பெரிதாக இருப்பதையும் கண்டார். அப்படியென்றால் அவருடைய பாதங்களும் தலையும் எங்கே இருக்கும்? பிரம்மதேவர் விஷ்ணு பகவானிடம், நான் லிங்கத்தின் நுனியையும் சங்கரரின் பாதங்களையும் பார்க்க விரும்புகிறேன் என்றார். பிரம்மதேவர், ஓ நாராயணா, நீ எங்கே செல்ல விரும்புகிறாய் என்று கேட்டார். விஷ்ணு பகவான், நான் என் தந்தையின் திருவடிகளை காண விரும்புகிறேன். அதனால்தான் நான் மேலே செல்வதற்கு பதிலாக கீழே செல்கிறேன் என்றார். விஷ்ணு பகவான் தொடர்ந்து கீழே நடந்து சென்றார். ஆனால் அவரால் சிவலிங்கத்தின் திருவடிகளை காண முடியவில்லை. அவர் திரும்பி வந்து எழுந்து நின்றார். ஆனால் பிரம்மதேவர் தொடர்ந்து மேலே ஏறினார். அவராலும் லிங்கத்தின் தலையை காண முடியவில்லை. விஷ்ணு பகவான் தன் பாதங்களை கண்டுபிடித்து விட்டார் என்று பிரம்மதேவர் நினைத்தார். ஆனால் அவரால் லிங்கத்தின் தலையை கண்டுபிடிக்க முடியவில்லை.